புதிய தலைமுறை தமிழன் விருதுகள் 2025 வழங்குபவர் ஒன்றிணைந்து கொண்டாடுவோம் மினிஸ்டர் ஒயிட் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள் பவர்ட் பாய் லலிதா ஜுவல்லரி ஹோல்சேல் விலையை விட குறைந்த விலை வரலாறு காணாத குறைந்த சேதாரம் மற்றும் நம்ம ஃபேமிலி குரூப் யோர் ட்ரீம்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. தமிழக அரசியல் களம் எப்போதும் எதிர்பாராத திருப்பங்களுக்கு பெயர் பெற்றது. அந்த வகையில் தற்போது ஒரு சந்திப்பு பெரும் அரசியல் விவாதத்தை உருவாக்கியுள்ளது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணியை சந்தித்ததுதான் அந்த விவாதத்தின் மையம். கடந்த சில வாரங்களாகவே தேமுதிகவின் அரசியல் நிலைப்பாடு குறித்து பலவிதமான ஊகங்கள் உலவி வருகின்றன. சில நாட்களுக்கு முன்பு வரை திமுகவுடன் நெருக்கமான உறவில் இருப்பதாக சொல்லப்பட்டது. முதல்வர் MK ஸ்டாலினை அவரது இல்லத்தில் சந்தித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேசியிருந்தார். அதனைத் தொடர்ந்து திமுக ஆட்சியின் குறைகளை கூறி 50-50 என மதிப்பெண் அளித்து விமர்சித்திருந்தார். இது தேமுதிகவின் நிலைப்பாடு திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறதா அல்லது ஒரு விலகலை நோக்கிய நகர்வா என்ற கேள்வியை எழுப்பியது. இந்நிலையில் திடீரென அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரை பிரேமலதா சந்தித்திருப்பது தேமுதிகவின் அரசியல் பயணத்தில் ஒரு திடீர் திருப்பமாக பார்க்கப்படுகிறது. தேமுதிகவின் கேப்டன் ரத யாத்திரையை முடித்துவிட்டு திருப்பத்தூரில் தங்கி இருந்த பிரேமலதா விஜயகாந்த் அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணியை சந்தித்து பேசினார். சந்திப்புக்கும் கூட்டணிக்கும் தொடர்பில்லை என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். அவருடைய ஓட்டலுங்க அதில் தங்கியிருந்தோம். அதனால மரியாதை நிமித்தமா அவர் சந்திச்சுட்டு போனார். அவ்வளோதான். ஹோட்டலில் தங்குறதுக்கெல்லாம் கூட்டணிலாம் என்ன, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. மறுபுறம் KC வீரமணியோ கட்சியின் எதிர்கால நலனுக்கான சந்திப்பு என வெளிப்படையாக தெரிவித்து பரபரப்பை கூட்டியுள்ளார். திமுக போனோம்னு சொல்லிட்டு அவர் எந்தவித இன்னும் அறிவிப்பும் அவங்க அறிவிக்கல. அவங்க எங்களுடைய மாநாட்டில் தான் எங்களுடைய அறிவிப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நேற்று மரியாதை நிச்சயமாக சந்திப்பு தான். அங்கே எங்களுடைய பகுதியில் திருப்பத்தூர் பகுதியில் நாங்கள் எல்லாம் கட்சி தொண்டர்கள் எல்லாம் திரண்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் அவர்கள் வந்த நிலையில் அவர்கள் மரியாதை நிச்சயமாக சந்தித்தது கூட கண்டிப்பாக இந்த நம்முடைய எதிர்கால நன்மைக்காக தான் இருக்குமே தவிர, கட்சியுடைய நன்மைக்காக இருக்குமே தவிர அது கூட்டணிக்கு வருவதற்கு நாங்கள் தயாராக அவர்கள் கூட்டணி தயாராக இருக்கிறோம். யாருடன் கூட்டணி என்பதை ஜனவரி 9ஆம் தேதி அறிவிப்பதாக பிரேமலதா கூறியிருந்தாலும் அதிமுகவின் KC வீரமணி உடனான சந்திப்பு தேமுதிகவின் கூட்டணி நகர்வுகளில் ஒன்றாகவே அரசியல் விமர்சகர்களால் கருதப்படுகிறது. புதிய தலைமுறை தமிழன் விருதுகள் 2025 வழங்குபவர் ஒன்றிணைந்து கொண்டாடுவோம் மினிஸ்டர் ஒயிட் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள் பவர்ட் பாய் லலிதா ஜுவல்லரி ஹோல்சேல் விலையை விட குறைந்த விலை வரலாறு காணாத குறைந்த சேதாரம் மற்றும் நம்ம ஃபேமிலி குரூப் யோர் ட்ரீம்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி.